ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எங்கள் கதியே ராமானுசமுனியே அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு வரதனின் ராமானுஜரை அனுபவிக்க போகிறோம். தேவரஜதாசனடி பார்த்த சாரதி புத்திரனடி ஆராத்ய தெய்வமடி கிளியே எங்கள் ராமானுசனடி கிளியே சுவாமிய தீராசனடி. எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தான். எம்பெருமானுடைய அவதாரத்தை விட எம்பெருமானாருடைய அவதாரம் ராமானுஜர் அவதாரம் ரொம்ப ஒஸ்தி. ஏன் தெரியுமோ? எம்பெருமானுடைய அவதாரம் சாது சம்ரக்ஷணம், தர்ம சம்ஸ்தாபனம், அப்படியே அந்த துஷ்ட நிகிரகம், இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு. ஆனால் எம்பெருமானாருடைய அவதாரம் என்ன பண்ணிட்டு தெரியுமோ? ரொம்ப ஒஸ்தியா நம் போன்ற சாமானியெல்லாம் இருக்கா பத்தேலா, அவளெல்லாம் கரம் பிடித்து அழைத்து சென்று எம்பெருமானுடைய திருவடிகளை காட்டு கொடுத்தது. சரணாகதினா என்னன்னு சொல்லி கொடுத்தது. சரணாகதியின் சுவையை ஊட்டி விட்டுது. நம்மளுக்கு கிளிப்பிள்ளை மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையே ஈடுபடுத்திட்டு நம்மளை நடைமுறை வாழ்க்கையில் ஆன்மீகத்தை எப்படி இணைத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஸ்நேகமாக எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துது. இத்தனை காரியம் பண்ணிட்டு இல்லையா? அதனால ஆதிசேஷனே எம்பெருமானாரா அவதாரம் பண்ணான்னு சொல்லுவா இல்லையா? அந்த அவதாரம் ரொம்ப ரொம்ப வசத்தியா. சைத்ர ஸ்ரீமானயம் மாசகா அப்படின்னு வால்மீகி மகரிஷி மாசத்தை கொண்டாடுறார், சித்திர மாசத்தை. ஏன்னா ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம்னு முடிவு பண்ணது சித்திர மாசத்துல தானா. அதனால் நல்ல காரியத்தை தொடங்கினதே அந்த மாதன்றதுனால மாதத்தை கொண்டாடுறார். அந்த மாதிரி நம்மளும் கொண்டாடணும். ஏன் தெரியுமோ? சைத்ர ஸ்ரீமான் அயம் மாசகான் கொண்டாடணும். ஏன்னா இந்த சித்திர மாதத்தில் தான் எம்பெருமானாருடைய அவதாரம். மாதத்துக்கெல்லாம் ராஜான்னு சொல்லும் சித்திரைய. அந்த ராஜாவான மாதம் என்ன பண்ணித்தான்? எத்தி ராஜரா ஆக போகிறவருடைய அவதாரத்துக்காக அதுவும் ஆசையாக காத்துண்டு தான் 1017ஆம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர்ன்ற புண்ணிய கஷேத்திரத்தில் ஆசூரி கேசவ சோமயாஜுக்கும் காந்திமதி அம்மையாருக்கும் வியாழக்கிழமை திருவாதிரை திருநட்சத்திரம் சுக்லபக்ஷத்தில் அவதாரம் பண்ணினார். இளையாழ்வான் அப்படின்னு திருநாமம் இட்டாலாம். 15 திருநட்சத்திரம் வரைக்கும் தன் திருத்தகப்பனார்ட்டிய வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கத்துண்டாராம். திருமணமும் ஆச்சு. தஞ்சமாம்பாள்னு ஒரு கன்னிகையோட இந்த கொஞ்ச நாள்லேயே திருத்தகப்பனார் பரமபட்சத்தினால பத்தினியோடையும் தாயாரோடையும் காஞ்சிபுரம் கிளம்பினாராம் இளையாழ்வான். இதை யார் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கா தெரியுமோ? வரதராஜனும் பெருந்தேவியும். காஞ்சிபுரத்தில் இளையாழ்வான் கால் பதிக்கிறார். அப்படியே பூரிச்சு போகிறானா எம்பெருமான். ரொம்ப நன்னா பட்டர்லாம் சாத்துப்படி சாத்திருக்கா. அந்த அத்தனை சாத்துப்படியும் மீறி அந்த திருமேனியில் ஒரு பூரிப்பும் ஒரு பெருமையாக இருக்காதா? பின்ன ஒரு நல்ல வைரம் வரப்போகிறது என்கிட்ட ஏதோ வந்துட்டுருக்கு, என் எல்லைக்கு வந்துடுத்து, அதை நன்னா பட்டை தீட்ட போகிறேன் அப்படின்னு சங்கல்பிச்சானாம் பெருமாள். அந்த சங்கல்பம் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இளையாழ்வான் என்ன பண்ணாராம்? காஞ்சிபுரம் பக்கத்தில் திருப்புக்குழின்ற ஊர், அங்கே யாதவ பிரகாஷர்னு ஒரு அத்வைத பண்டிதர் குரு, அவர்கிட்ட போய் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் கத்துண்டாராம். அவரோட சேர்ந்து இளையாழ்வானுடைய சித்தி மகன் கோவிந்த பெருமாளும் 2 பேரும் சேர்ந்தே பாடம் வாசிச்சாலாம். இந்த யாதவ பிரகாஷர் எல்லாத்துக்குமே வேதாந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அத்வைத பரமாவே அர்த்தம் சொல்லுவாராம். சிலதெல்லாம் என்ன பண்ணுவாராம் இளையாழ்வார் நடுவில், அடியேன் இதுக்கு இப்படி அர்த்தம், இப்படி கூட அர்த்தம் வச்சுக்கலாம் அடியேன் அப்படின்னு சரியான அர்த்தத்தை சொன்னால் அந்த யாதவ பிரகாசர் நினச்சிப்பாராம், இது ஏது இவனை இப்படி வளர விடக்கூடாது, குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனாக இருக்கானே அப்படின்னு அப்பப்போ நினச்சிப்பாராம். ஒரு நாளைக்கு எம்பெருமானுடைய திருக்கண்களை பற்றி வர்ணிக்கிற வேதாந்த வாக்கியம் இருந்துதான். அப்போ அதுக்கு என்ன சொன்னாராம்? கப்பியாசம். கப்பின்னா குரங்கு. குரங்கோட
பின்பகுதின்னு போல சிவந்த கண்கள் அப்படின்னு சொன்னவொடனே எம்பெருமானாருக்கு கண்ணில் தண்ணியே வந்துவிட்டான். எப்படிப்பட்ட கண்கள்? தனி கிடந்து அரசு செய்யோ தாமரை கண்ணன் எம்மான். அப்படிப்பட்ட புண்டரீகாட்சனை போய் இப்படி ஒரு நீச்சமான உதாரணத்தை சொல்லி விளக்கிட்டாரே குருன்னு சொல்லிட்டு அடியேன் சமிக்கணும். கபின்னா சூரியன் ஒரு அர்த்தமும் கூட இருக்கு. நீரை உறிஞ்சிக்கக்கூடிய சூரியனால் மலர்த்தப்பட்ட தாமரை போன்ற திருக்கண்கள்னு அர்த்தம் வச்சுட்டா நன்னா இருக்கு இல்லையா அப்படின்னு ஒன்று இளையாழ்வார் யாதவ பிரகாசருக்கு கோபம் வந்துட்டான் இளையாழ்வார் மேலே. அது அப்படியே பொறாமையாக மாறித்தான். இவனை இப்படியே வளர விடக்கூடாது அப்படின்னு சில சிஷ்யர்களோட சேர்ந்து திட்டம் தீட்டினாராம். எல்லாரும் சேர்ந்து காசிக்கு போகிறது சிஷ்யாலோட. வழியிலேயே அப்படியே கங்கையிலேயே இந்த இளையாழ்வாரை அமுக்கி தள்ளி விட்டுட்டு வந்துடுறதுன்னு முடிவு பண்ணாலாம். இந்த திட்டம் இந்த கோவிந்த பெருமாள் இருக்கார் இல்லையா, இளையாழ்வானுடைய சித்தி பிள்ளை, அவருக்கு தெரிஞ்சு விடுத்தான். அவர் என்ன பண்ணாராம், இளையாழ்வான் கிட்ட இந்த மாதிரி திட்டம் வச்சிருக்கா, கூட்டத்தோட கூட்டமாக நீ வா, நடுவில் அப்படியே நீ வேற வழியாக போயிடு, நான் இவாளோட மேலே போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்னபடியே இந்த அவா போட்ட திட்டப்படியே அவா போயின்னு இருக்கா. இந்த இளையாழ்வானுக்கு கோவிந்த பெருமாள் சொன்னபடியே இந்த கூட்டத்திலேருந்து பாதி பிரிஞ்சுட்டாராம். பிரிஞ்சா ஒரே இருட்டு. 18 வயசு நிரம்பாத வாலிபர் இளையாழ்வானுக்கு திக்கு திசையே தெரியலையா. விந்திய மலை காட்டில் காடுனாலே பகல் எது இரவு எதுன்னு தெரியாத இருட்டு. இப்போ நிஜமாவே இருட்டு வேற வந்துட்டுதான். அப்படியே திக்கு திசை தெரியாமல் ஐயோ காஞ்சிபுரம் போகணுமே, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையேன்னு அப்படியே கால் போன போக்கில் நடக்கிறாராம். ஆனால் வாய் மட்டும் என்ன பண்ணுறதான், வரதா 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 என் அப்பனே வரதராஜா, எனக்கு திசை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரதராஜனுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கான். எப்படிப்பட்டவன் எம்பெருமான், தோ வந்துட்டேன்னு ஓடி வந்தானா. நாம் வணங்கத்தான் இணங்க நேர்பார் வந்தார், நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார். பெருந்தேவி தாயாரும் பெருமாளுமா சேர்ந்து வேடன் வேடு வச்சியா வந்தாலாம். வந்து இளையாழ்வான் முன்னாடி வந்து நிற்கிறாளாம். அப்பா எங்கப்பா தம்பி தனியாக போயின்னு இருக்க, இந்த இருட்டில் எங்கே போகிறேன்னு கேட்டாலாம். காஞ்சிபுரம் போகணும் அடியேன், கூட்டத்திலேருந்து தப்பி வந்துட்டேன், வழி தெரியல அப்படின்னாலாம். நாங்களும் அங்கே தான்ப்பா போகிறோம், வா நம்ம பேசிகிட்டே போவோம் அப்படின்னு கூட்டின்னு போகிறாளாம் இளையாழ்வான. வழியில் அந்த வேடு வச்சு என்ன பண்ணாலாம், ரொம்ப தாகமாக இருக்குது, தீர்த்தம் வேணும்னு கேட்டாலாம். இப்போ எம்பெருமான் வேடன் ரூபத்தில் இருக்கிற எம்பெருமான் சொன்னானா, ராத்திரி ஆயிடுத்துமா, இந்த மரத்தடியிலே படுத்துப்போம் 3 பேரும், விடியட்டும் நான் தீர்த்தம் கொண்டு வந்து தரேன் உனக்குன்னாராம். இளையாழ்வான் அப்படியே அதை மனசில் வச்சுருந்தாராம். விடிஞ்சதும் விடியாதுமா ஓடி போய் தீர்த்தம் கொண்டு வந்தாராம். பக்கத்தில் இருந்த கிணத்துலேருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து பார்த்தா இந்த தம்பதிகளை காணுமா. பொழுது பொலன்னு விடிஞ்சு போச்சான். கையில் தீர்த்த பாத்திரத்தோட பக்கத்தில் நடமாட்டமெல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அந்த இடத்துல எங்கே வந்திருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் கேட்டால், தெரியலையா சுவாமி, அதோ காஞ்சிபுரம் கோவில் கோபுரம் தெரியறது பாருங்க, சாலை கிணறு இது, எங்கே நிற்கிறே இல்லைங்க, காஞ்சிபுரம் தான், போங்கோ போங்கோன்னாலாம். கையை கூப்பினாராம். என் அப்பனே வரதா, கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துட்டியேப்பா, விந்திய மலையிலேருந்து ராவோட ராவா அடியேனை காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டியேப்பா அப்படின்னு போய் வரதராஜனை சேவிச்சாராம். வரதராஜருக்கு திருக்கட்சி நம்பிகள்னு ஒருத்தர் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவாராம். அவரையே ஆச்சாரியனா வரிக்கணும்னு ஆசையான் இளையாழ்வானுக்கு. ஆனால் அவர் சொன்னாராம், வேறொரு ஆளன் இருக்கானே இளையாழ்வாரே, அவர் உமக்கு சரியான நேரத்தில் சரியான ஆச்சாரியனை நியமிப்பார். அது வரைக்கும் நீர் என்ன பண்ணோம், பெருமாள் உமக்கு காமிச்சு கொடுத்தார் இல்லையா, அந்த சாலை கிணறுன்னு கொண்டு சொல்கிற தீர்த்த கிணத்துலேருந்து திருமஞ்சன தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வர கைங்கரியத்தை பண்ணி கொண்டிரும்னு சொல்லிட்டாராம். இப்படி இவர் தப்பிச்சு வந்துட்டார். இந்த யாதவ பிரகாசருடைய கோஷ்டி என்ன பண்ணுதான், காசி யாத்திரையை முடிச்சுன்னு வந்து பார்த்து தான் ஏற்கனவே வழியில் இளையாழ்வாரை காணுன்னு எங்கேயோ காணா போயிட்டார்னு நினச்சுட்டாராம் யாதவ பிரகாசர். இப்போ பார்த்தா உயிரோடு வந்து நிற்கிறாரேன்னு மறுபடியும் காஞ்சிபுரத்தில் பார்த்துட்டு ஒன்றும் அதிர்ச்சியை வெளியில் காமிச்சிக்கலையா, நீ பழையபடி வகுப்புக்கு வாப்பா, நீ வந்து பாடம் படிக்கலாம் வா வா அப்படின்னு கூப்பிட்டோடனே இவரும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இளையாழ்வானும் போய் குரு யாதவ பிரகாஷ்கிட்ட பாடத்தை தொடர ஆரம்பித்தாராம். இது இப்படியே போயின்னு இருந்தது. இந்த பக்கம் திருவரங்கத்துக்கு வருவோம். அங்கே சுவாமி ஆள வந்தார், எழிந்தார் சம்பிரதாய பிரவர்த்தகரா. அவர் இளையாழ்வாரை பற்றி அவரோட பாண்டித்யத்தை பற்றி நிறையா கேள்விப்பட்டாராம். அவருடைய சிஷ்யர் தான் திருக்கட்சி நம்பியும் கூட. அதனால் காஞ்சிபுரத்துக்கு ஏலினாராம். அப்போ
காஞ்சிபுரம் வரதராஜனை சேவிச்சு கரிய மாணிக்காழ்வார் சன்னதியில் திருக்கச்சி நம்பியோட ஏழிந்த போது இந்த யாதவ பிரகாசர் தன்னுடைய கோஷ்டியோடு அங்கே இளையாழ்வாரும் இருக்கார் கோஷ்டியில் வரதரை சேவிச்சுட்டு பிரதர்ஷனமாக போயிட்டு இருக்காளாம். அப்போ சுவாமி ஆள வந்தார் திருக்கச்சி நம்பிகிட்ட கேட்குறாராம், இந்த கோஷ்டியில் இளையாழ்வார் யார் என்று எனக்கு காட்டும்னாராம். அதோ நல்ல சிவந்த நிறத்துடன் ஆஜானு பாகுவான தோற்றமுடன் சந்திர கிரகணம் மாதிரி அந்த அப்படியே முகத்தில் பட்ட மாதிரி திருமுகத்தில் மின்னுகின்ற ஒளியோடு இருக்காரே, தலைப்பாக திண்டு போகிறாரே மினு மினு மினுன்னு அவர் தான் இளையாழ்வான்னு காமிச்சு கொடுத்தாராம். அப்போ வார்த்தை சொல்ல நேரம் இல்லையா, அதனால் தன்னுடைய திருக்கண்களாலே கடாட்சித்தாராம். சுவாமி ஆள வந்தார். கடாட்சிச்சுட்டு என்ன பண்ணாராம், நேராக வரதன் சன்னதிக்கு போனாராம். எம்பெருமான் சங்கல்பிச்சுந்தானே, அது இப்போ இந்த ஆச்சாரிய முகேன அந்த சங்கல்பம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது. கையை குப்பினாராம், வரதராஜரே உமக்கு என்ன பேர் தெரியுமோ, எந்த வரம் கேட்டாலும் கொடுப்பேல் வரம் ததாதீதி வரதகான் பேர். இப்போ அடியேன் சரணாகதி பண்ண போகிறேன், உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேன். இந்த இளையாழ்வானை சம்பிரதாக பிரவர்த்தகராய் தேவரீர் நியமிக்க வேண்டியது அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டு வந்துட்டாராம். வரதன் அந்த சரணாகதியை ஏற்றுண்டு ஆமோதிச்சுட்டு அப்படியே அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கானா. காலம் கனியட்டும்னு பார்த்துட்டு இருக்கானா. எம்பெருமான் ஆள வந்தாருக்கு சர்ம பருவம் வந்துடுத்து, உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு, திருமேனி தளர்ந்து போயிட்டேன்னு பெரிய நம்பிகள் அவருடைய சிஷ்யர் அவர் அனுப்புகிறார். போய் இளையாழ்வானை கூட்டிக் கொண்டு வாரும், அவர்கிட்ட இந்த எல்லா நிர்வாகத்தையும் ஒப்படைக்க போகிறேன், மடத்து நிர்வாகத்தெல்லாம் ஒப்படைக்க போகிறேன்னு சொன்னாலாம். பெரிய நம்பி திருவரங்கத்துலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வந்தாராம். விளையாழ்வார்கிட்ட விஷயத்தை சொல்லி கூட்டுன்னு வராலாம். இவா திருவரங்கத்து எல்லையை மிதிச்சாலோ இல்லையோ அங்கே ஒரே கோஷ்டி ஸ்ரீ வைஷ்ணவா கோஷ்டி திரண்டிருக்கான். என்னன்னு கேட்டால் விசாரிச்சா சுவாமி ஆள வந்தார் பரமபதிச்சுட்டார் அப்படின்னு உடனே இளையாழ்வாருக்கு ரொம்ப வருத்தமா, அடடா எனக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லாமல் போயிடுத்தே இப்படின்னு கை கூப்பினாராம். சர்ம திருமேனியை சேவிக்கும் பொழுது சுவாமி ஆள வந்தாருடைய கை விரல்கள் 3 மடங்கி இருந்துதான். சுவாமிக்கு எப்பயுமே விரல்கள் இப்படி இருக்குமான்னு விசாரிச்சாராம் இளையாழ்வான். அப்போ சிஷ்யர்கள்லாம் சொன்னாலாம், இல்லை இல்லை இப்போ தான் மடங்கி இருக்கு அப்படின்னு. உடனே சம்பிரதாய விஷயமா சுவாமிக்கு ஏதாவது நிறைவேறாத அபிலாஷைகள் இருந்ததோ அப்படின்னு இளையாழ்வான் விசாரிக்க சிஷ்யாலாம் சொன்னாலாம், பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக ஒரு பாஷ்யம் எழுதணும்னு ஆசைப்பட்டார் சுவாமி. 2வது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு நல்ல வியாக்கியானம் ஒன்று சுருக்கமாக தெளிவாக பண்ணணும்னு ஆசைப்பட்டார். 3வது விஷ்ணு புராணம் பண்ண பராசர பட்டருடைய திருநாமத்தையும் வியாச மகரிஷனுடைய திருநாமத்தையும் தகுந்தவர்களுக்கு இட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். உடனே இளையாழ்வான் பிரார்த்திச்சாராம், சுவாமி ஆள வந்தார் அடியேனை அனுகிரகம் கடாட்சம் பண்ணணும்னு நினைச்சது உண்மையானால், அவருடைய கடாட்சம் அடியேனுக்கு இருக்குமானால் அந்த அனுகிரகத்தாலே இந்த 3ஐயும் அடியேன் நிறைவேற்றுவேன் அப்படின்னு. உடனே அந்த மடங்கி இருந்த அந்த சரம திருமேனியில் 3 விரலும் நிமிந்துட்டான். சிஷ்யாலாம் கொண்டாடினாலாம். அடுத்த சம்பிரதாய பிரவர்த்தகராக இவர் தான் நியமிக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணாலாம். கைங்கரியங்கள்லாம் ஆன உடனே சுவாமி ஆள வந்தார்ந்து இளையாழ்வான் காஞ்சிபுரத்துக்கு திரும்பிட்டாராம். மனசு ஆனால் ரொம்ப குழப்பமாகவே இருந்துதான், ஏதோ மனசில் சஞ்சலமாகவே இருந்துதான் இளையாழ்வாருக்கு. என்ன பண்ணாராம், திருக்கச்சி நம்பி அந்த ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரே அவருக்கும் எம்பெருமானுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குமா அடிக்கடி. தன்னலம் இல்லாத பக்தி உடைய பக்தன்ட்ட எம்பெருமான் அர்ச்சா சமாதியை குலைச்சிட்டு பேசுவானா. அப்படி அது தெரியுமா இளையாழ்வானுக்கு. அதனால திருக்கச்சி நம்பிகிட்ட பிரார்த்திச்சுட்டாராம், அடியேனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, வரதட்ட விஞ்ஞாபிச்சு என் குழப்பத்தை தீக்கிறதுக்கு ஏதான வார்த்தை சொல்லணும்னு கேட்டாராம். என்ன குழப்பம்னு இவரும் கேட்கல, திருக்கச்சி நம்பிகளும் சொல்லலை. எம்பெருமான் பதில் சொல்கிறானா, ஏன்னா ஒரு தாய்க்கு தெரியும் இல்லையா குழந்தைக்கு என்ன சொல்லணும், மனசில் என்ன சந்தேகம் இருக்குன்னு. இந்த இளையாழ்வான் என்கிற குழந்தையை பட்ட தீட்ட ஆரம்பிச்சுட்டான் எம்பெருமான். சம்பிரதாயத்துக்கு வேறான 6 வார்த்தைகளை திருக்கச்சி நம்பிக்கு இதை போய் இளையாழ்வார்கிட்ட சொல்லுன்னு சொன்னானா. அகமேவ பரம் தத்துவம், நாமே பரம்பொருள் முதல் வார்த்தை. தர்சனம் வேதையே வச்ச, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற 2வது வார்த்தை. மோக்ஷாபாய பிரபத்திஷ்யாத், என்னை சரணடைவதே முக்திக்கு வழி 3வது வார்த்தை. அந்திம ஸ்மிருதி வர்ஜனோ, சரணாகதர்கள் அப்படின்ட்டு சரணாகதி பண்ணிட்டாலே அவள் மரண காலத்தில் என்ன நினைக்க வேண்டிய தேவையில்லை, நானே அவளை நினச்சிப்பேன். தேகாவசானே முக்திஷாத், மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான் என் அடியார்களுக்கு
சரீர முடிவிலே மோட்சத்தை அளிப்பேன். மகா பூர்ணராம் பெரிய நம்பிகளை குருவாக கொள்க. பூர்ணாஸ்ரய சமாஸ்ரய அப்படின்னு ஆணிவேரான 6 வார்த்தைகள் சம்பிரதாயத்துக்கு. இன்றைக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் எம்பெருமானாருக்கு உற்சவம் நடக்கிறது, ஹாரம் சாத்தியிருக்கா. அதை அப்படியே பெருசு பண்ணி பார்த்தா என்ன இருக்கான், அந்த வரதனுடைய 6 வார்த்தைகள். ஒரே பெருமையாக வரதனுக்கு. கால தத்துவம் உள்ள அளவுக்கும் இந்த 6 வார்த்தைகளும் சம்பிரதாயத்தில் நிற்க போகிறது தெரியுமோ அப்படின்னு பெருமையாக சொன்னானாம். திருக்கட்சி நம்பிகளும் போய் இந்த 6 வார்த்தையும் சொன்னாராம். பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டியதுன்னு எம்பெருமான் சாதிச்சானே, அதனால பெரிய நம்பிகளை நோக்கி திருவரங்கத்தை நோக்கி போயின்னு இருக்காராம் இளையாழ்வான். பெரிய நம்பிகள் எப்படியாவது இவரை திருப்பி அழிச்சுன்னு வந்துடணும், ஆள வந்தாருனுடைய அபிலாஷையை பூர்த்தி பண்ணணும்னு அவர் வந்துட்டு இருக்காராம். 2 பேரும் மதுராந்தகத்தில் சந்திச்சாலாம். அங்கே எமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண வேண்டும் அடியேனுக்குன்னு பிரார்த்திச்சாராம் பெரிய நம்பிட்ட. பஞ்சசம்ஸ்காரம் மதுராந்தகத்திலே ஆச்சான். பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்திலே கொஞ்ச நாள் இவரோட இருந்தாராம். ஆனால் பத்னி அவ்வளோ இளையாழ்வாருக்கு அனுகூலமாக இல்லை. அதனால பெரிய நம்பிகள் அவளோட சேர்ந்தங்க இருக்க முடியாமல் திருவரங்கம் திரும்பிட்டாராம். இளையாழ்வானுக்கு மனசு ரொம்ப வருத்தமா. நேராக அனந்த சரஸில் தீர்த்தாமாடிட்டு வரதனை போய் சேவிச்சாராம். அப்பா வரதா, பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் எல்லாத்துக்கும் எனக்கு சம்சார வாழ்க்கை அவ்வளவு அனுகூலமாக இல்லை. அதனால அடியேனுக்கு சந்நியாச ஆசிரமத்தை பிரசாதித்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம். அச்சக முகேன காஷாயம் திருதண்டாதிகள்லாம் கொடுத்துட்டு, இந்த பூவுலகில் தேவரீர் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தரிச்சின்று க்ஷேமமாயிரும். இந்த நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகராய் தேவரீர் இருக்க வேண்டியது. ராமானுசமுனின்னு உமக்கு திருநாமம் சூட்டுகிறேன்னு எம்பெருமான் திருநாமம் சூட்டி ராமானுசமுனி அன்னியிலேருந்து ராமானுஜரா ஆனாராம். தீர்த்த பிரசாதங்கள்லாம் சாதிச்சு ராமானுஜரை மடத்திலே விட்டுவாரும் அப்படின்னு சொன்னாராம். இந்த பக்கம் என்னாச்சு, திருவரங்கத்தில் சுவாமி ஆள வந்தாருக்கப்புறம் அடுத்தது மடத்துக்கு சம்பிரதாய பிரவர்த்தகராக யாரை நியமிக்கிறதுன்னு ஏற்கனவே இவா முடிவு பண்ணிட்டா. திருவரங்க பெருமாள் அரையரை அனுப்புகிறா. இப்போ போய் காஞ்சிபுரத்தில் போய் கூட்டிட்டு வாரும்னு போகிறார். காஞ்சிபுரத்துக்கு நேராக வரதர் சன்னதிக்கு வரார். நன்னா அபிநயம் பிடிச்சி திவ்ய பிரபந்தங்கள் பாசுரங்கள்லாம் சொல்லி அபிநயம் பிடிச்சோடனே வரதருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அரையர் சேவையை பார்த்தது இல்லையாம் பெருமாள். ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு ஏகோபித்த உரிமை இல்லையா அது. அப்படியே மயங்கி போயிட்டானா. அரேரே நீர் என்ன வேணுமோ கேள் தரேன். ஏற்கனவே இவர் வரதராஜன் இப்போ திருவாக்கால சொல்லிட்டார் என்ன வேணுமோ தரேன்னு. ராமானுஜனை சம்பிரதாயத்துக்காக திருவரங்கத்துக்கு அனுப்பியருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம். வரதனுடைய சங்கல்பமும் அதுதான். ஏன்னா அந்த வைரத்தை நன்னா பட்டை தீட்டிட்டார். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருந்தால்னா தாயார் என்ன பண்ணுவா, தளிகை எல்லாம் பண்ண சொல்லித்தருவா, சுத்துக்காரியெல்லாம் சொல்லித்தருவா. புக்காத்தில் போனால் எப்படி கெட்டிக்காரத்தனமாக மனுஷால்கிட்டெல்லாம் பேசணும்னு சொல்லித்தருவா. இப்படி என்ன பண்ணாராம் வரதராஜன். இதே மாதிரி ஒரு தாய் மாதிரி குழந்தையான ராமானுஜரை எல்லா விதத்துலையும் தயார் பண்ணிட்டார். இப்போ புக்காத்துக்கு அனுப்ப வேண்டிதான். தாயாருக்கு புக்காத்துக்கு குழந்தை போப்புறான்னு தெரிஞ்சால் ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்கும். அந்த வருத்தம் வரதனுடைய திருமுகத்தில் அப்படியே தாண்டவம் ஆடித்தான். ஆனாலும் ஒரு பக்கம் சந்தோஷம். என்ன நம்ம சம்பிரதாயம் வளரப்போகிறது, வாழப்போகிறது. வாழையடி வாழையாக வளரப்போகிறது, ஆலமரமாக விருட்சமாக வளரப்போகிறது. அதுக்காக இவரை நம்ம கொடுத்து தான் ஆகணும். வரம் வேறு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தமும் ஒரு பக்கம் சந்தோஷமா ராமானுஜரை அனுப்பிச்சி வச்சாராம். இந்த குழந்தை இன்னைக்கு புக்காத்துக்கு போகிறது திருவரங்கத்துக்கு. அங்கே போய் எப்படி சீரும் சிறப்புமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அடுத்த பகுதியில். ராமானுஜா எங்கள் ராமானுஜா, ராமானுஜா எங்கள் ராமானுஜா. நமஸ்காரம்.